சுடரமா? அட முத்து தம்பி, வாங்க வாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். நிம்மதி ஆதி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வேதா வாமா, வந்து உட்காருங்க. பெரிய தம்பி எப்படி இருக்கீங்க? வேதா நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சுடரமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க தான் நிம்மதியோட அம்மாவா? ஆமா ஆமா, நான் தான் நிம்மதியோட அம்மா. என் பேரு சுடர். எல்லாரும் என்ன செல்லமா சுடரமான்னு கூப்பிடுவாங்க. ஓ, கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு விருந்து வைக்கலான்னு கூப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா எங்க நேரமே கிடைக்கல. அதான் நிம்மதி கிட்ட சொல்லி இப்பயாவது கூட்டிட்டு வா, நான் முத்து தம்பிக்கும் வேதாக்கும் ஸ்பெஷலா என் கையால தீபாவளிக்கு விருந்து வைக்கணும்னு கேட்டிருந்தேன். அம்மா, உண்மையா சொல்லணும்னா எங்க கல்யாணத்துக்கு உங்க சமையல் சூப்பரா இருந்தது. வந்தவங்க எல்லாருமே சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிம்மதி கிட்ட கூட சொல்லியிருந்தேனே, அம்மாட்ட சொல்லலையாமா? ஆனா சொன்னேனா, நீங்க சொன்னதை கேட்டு அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்னா தம்பி, நீங்க சொன்னீங்கன்னு சொன்னதுல இருந்தே உங்களுக்கு சாப்பாடு நான் சமைச்சு போடணும்னு ஆர்வம்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டிருங்க. சூப்பரா உங்களுக்காக சமைச்சு வச்சிட்டேன். வேதா நீயும் நல்லா சமைப்பேன்னு கேள்விப்பட்டேன். நானும் நல்லா சமைப்பேன். அப்படியா? சரி, பெரிய தம்பி டேஸ்ட் பண்ணிட்டு நான் சமைச்சது நல்லா இருக்கா இல்ல அவர் பொண்டாட்டி சமைக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லட்டும். இதுதான் உனக்கும் எனக்குமான போட்டி. பாக்கலாம் பாக்கலாம். எப்படியும் அவரு நான் சமைக்கிறது தான் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரு. இதுக்கு எதுக்கு போட்டியலாம்? சும்மா வாயால இப்பவே கேளுங்க. நீங்க சமைச்சதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லுவாரு. என்னங்க அப்படிதானே? நான் சமைச்சது தானே பெஸ்ட்னு இப்போதும் சொல்லுவீங்க. நல்லாதான் இருக்கும். நீ சமைக்கிறதும் நல்லாதான் இருக்கும், சுடரமா சமைக்கிறதும் நல்லாதான் இருக்கும். நம்ம கல்யாணத்துல நீ கூட சாப்பிட்டுட்டு சொன்னியே, அதெல்லாம் சுடரமா சமைச்சதுதான். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் தெரியாது. ஒண்ணு நான் சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லனா அவங்க சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க ரெண்டுமே டேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா சொல்லுங்க, யாரோடது நல்லா இருக்கு? சபாஷ், சரியான போட்டி தான். அண்ணா இப்போ வைஃப விட்டு கொடுக்கறாங்களா இல்லையான்னு பாப்போம். இல்லனா வைஃபா இல்ல சுடரமாவான்னு பாப்போன்னு சொன்னேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே சுத்துறீங்க. அப்புறம் எப்படி நான் இவகிட்ட எல்லாம் குடும்பம் நடத்த முடியும்? பாருங்க, நீங்க சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அவரு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரோட சமையல் பெஸ்ட்னு அவரே சொல்லட்டும். தோ 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 எடுத்துட்டு வரேன். என்னங்க? என்னம்மா? ஒழுங்கா கரெக்டான பதிலா சொல்லுங்க. ரெண்டுமே நல்லா இருக்குன்னு மழுப்பி எஸ்கேப் ஆக பாத்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிம்மா. டேய், சாப்பிட வந்தது ஒரு குத்தமாடா? இப்படி போட்டு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, முட்டிலடா. தோ எடுத்துட்டு வந்துட்டேன். சங்கு சக்கரம் சக்கர பொங்கல், ரோல் கேப் சிக்கன் ரோஸ்ட், இது ஸ்பெஷலான மத்தாப்பு மாங்காய் பச்சடி, அப்புறம் இதுதான் ஹைலைட், புஸ்வானம் புளி சாதம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடணும்ல, அதுக்கு தான் ராக்கெட் ரசகுல்லா பண்ணிருக்கேன். வேதா சாப்பிடு, எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. ஓ, இதுதான் நீங்க ஸ்பெஷலா சமைச்ச சாப்பாடா? ஆமா, பாரு தீபாவளிக்காக எவ்வளவு ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன்னு. சாப்பிடுமா. என்னங்க? என்னம்மா? என்னங்க, நான் வீட்ல சண்டை போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனதெல்லாம் உண்மைதான். மறுபடியும் நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் அந்த எண்ணத்துல வரல. நான் திரும்பிதான் வந்திருக்கேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன்ல. ஆமா வேதா, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்ற? உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்ததுன்னா என்ன நாளை திட்டி என்ன அட்டி கூட அடிச்சிருந்திருக்கலாம். நீங்க என்ன ஒரேடியா காலி பண்றதுக்கு தானே இவங்க ஹோட்டலுக்கு இப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு கேக்குறியா? வேதா, சுடரமா இப்படி எல்லாம் சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. எல்லாருமே சுடரமா கிட்ட ஸ்பெஷல் சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா கம்பி மத்தாப்ப சொருகி விட்டுருக்காங்க, புஸ்வானத்தை பறக்க விட்டுருக்காங்க. ராக்கெட்ட பாரு, ரெடியா நிக்குது. நம்ம எடுத்தோம் புஸ்ன்னு பறந்துக்குவோம். பாருங்க, விதவிதமா பண்றது என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. சங்கு சக்கரத்துல சக்கர பொங்கலுங்க, அது கூட ஒத்துப்பேங்க. ஆனா சிக்கன் ரோஸ்டுக்கு மேல ரோல் கேப் எல்லாம் போட்டு அழகுபடுத்திருக்காங்க. அங்க பாரு, மாங்காய் பச்சடிக்கு மேல மத்தாப்ப கொளுத்தி போட்டிருக்காங்க. என்ன ஒரு மூளை வேலை செய்தல சுடரமாக்கு. எனக்கு வர கொட்டுப்புக்கு இப்ப எப்படிங்க அதெல்லாம் சாப்பிட முடியும்? சாப்பிடுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணும்னா அதெல்லாம் சாப்பிடுறேன். அப்படியே இங்கே பக்கத்துல ஒரு 6 அடிக்கு குழிய தோண்டி புதைச்சிட்டு போயிருங்க. லூசு, சும்மாரு. அப்பனா ஒழுங்கா அந்த அம்மா கிட்ட இருந்து எஸ்கே பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரி இரு, என்னன்னு பாப்போம். அட என்னது இது? இப்படியே பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நல்லா அள்ளி வல்ல வதக்கிட்டு சாப்பிட வேணாமா? வேதா சாப்பிடுமா,
உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? மத்தாப்பு மாங்காய் பச்சடி வைக்கிட்டா, இல்ல சங்கு சக்கர பொங்கல் வைக்கிட்டா? நீங்க எதுவும் வைக்க வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், சாப்பிடு. இப்ப சொல்லுங்க, யாரு சமையல்ல பெஸ்ட்னு? இங்க சுடரமாவா இல்ல உங்க வைஃபா? நானே சொல்றேன், சுடரம்மா தான் பெஸ்ட். வேதாக்காவே பயமுடுத்திய சுடரம்மா. நல்லா இருக்கே டைட்டில். அப்பாடா, நான் தப்பிச்சேன்டா சாமி, அவளே ஒத்துக்கிட்டா. வேதா, என்னம்மா பாத்துட்டே இருக்க? சாப்பிடுமா, நீ தான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போற சாப்பாடு எப்படி இருக்குன்னு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எது, நானா? ஏங்க ஏங்க, போன ஜென்மத்துல என் மேல ஏதாவது உங்களுக்கு கோவமா? இப்படி வச்சு செய்றீங்களே. சரி சரி, ரொம்ப தான் புலம்புற. இதெல்லாம் சும்மா டிசைனுக்காக பண்ணது. இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமே கிடையாது. உன்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. சும்மா பேப்பர்ல செஞ்சது. இரு, உங்களுக்கு உண்மையான விருந்து இப்ப எடுத்துட்டு வரேன். பேப்பர்ல செஞ்சீங்களா? ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. சுடரமா, சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பெரிய தம்பி, நல்லா இருந்துச்சா? சரி சரி. நான் சமைக்கிறத விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அண்ணே, உங்க பொண்டாட்டி தான் கரெக்ட்னு ஒத்துக்கோங்கண்ணே. எல்லா புருஷனும் அப்படிதான் இருக்கணும். பொண்டாட்டி தப்பு பண்றாலோ இல்லையோ, அவதான் கரெக்ட்னு சொல்லுங்க. பொழைக்க தெரிஞ்சுக்கோங்கண்ணே. நண்டு சிண்டலாம் அட்வைஸ் பண்ணுது, என்ன பண்றது? சரிமா கண்ணு, ஒத்துக்கிறேன். என் பொண்டாட்டி தான் நல்லா சமைப்பா. போதுமா? போதுமான்னு எங்களை கேட்டா அங்க கேளுங்க. ஏமா, போதுமா? அந்த பயம் இருக்கணும். ஆத்தி, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு காலத்துல எப்படி இருந்த வீடு, அந்த வீட்ல அவ்வளோ பேர் இருப்பீங்க. சும்மா கலகலன்னு இருக்கும். உங்க பாட்டி இந்த தெருவுல நடந்து வந்தாங்கன்னா அப்படியே சாமியே நடந்து வர மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பட்டு புடவைய கட்டிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் அவ்வளோ நகை போட்டு நடப்பாங்க. அவங்க நடந்து வர ஸ்டைலே தனி. நான் சின்ன வயசா இருக்கும்போது பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படியாமா? ஆமா பெரிய தம்பி, உங்க பாட்டியும் உங்க தாத்தாவும் குதிரையில தான் போவாங்க. குதிரை வண்டியில சும்மா ஜம்முன்னு உங்க பாட்டி உட்கார்ந்துருப்பாங்க. அது பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தோட ராஜ பரம்பரைன்னு, அந்த மாதிரி தான் உங்க குடும்பமே இருந்துச்சு. அவ்வளோ சொத்துபத்தோட, அவ்வளோ நகநட்டோட, அவ்வளோ அழகா இருப்பாங்க உங்க பாட்டி. உங்க அம்மாவும் அப்படிதான். உங்க அம்மாவை அலங்கரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்க பாட்டி. என்னது, ராஜ பரம்பரையா? நிறைய நகை இருக்குங்கிறாங்க, சொத்துப்பத்தெல்லாம் இருக்குங்கிறாங்க. அப்ப அதெல்லாம் இப்ப எங்க இருக்கு? சும்மா லைட்டா கேட்டு பாப்போம். என்ன சொல்றீங்க சுடரமா? எங்க மாமியார், எங்க மாமியாரோட மாமியார்லாம் நகநட்டோட பெரிய ராஜ பரம்பரை குடும்பமா வாழ்ந்தாங்களா? ஆமாமா. உங்க மாமியார் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலையா? அவ்வளோ பெரிய குடும்பமா அது? ஆஹா, அத பத்திலாம் எதுவுமே சொன்னதில்ல. அப்போ அந்த நகை சொத்தெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கும்? எல்லாம் உங்க மாமியார் கிட்ட தான் இருக்கும். வேற என்ன பண்ணிருக்க போறாங்க? என்னது, எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்க அந்த கிழவி? இத பத்தி அதுகிட்டயும் வீட்ல போய் கேட்டு பாப்போம். அதெல்லாம் அந்த காலமா, எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. என்னைக்கு உங்க மாமனார் இறந்தாருன்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்து உங்க மாமியார் இந்த மாதிரி நகையெல்லாம் போடுறதே கிடையாது. அவங்க புருஷன் இறந்ததுல இருந்தே அவங்க ஒரு மாதிரியான நிலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க தான் அவங்கள தேத்தி கொண்டு வந்துச்சுங்க. உங்க மாமியார மட்டும் நல்ல பத்திரமா பாத்துக்கோமா, சரியா? அதெல்லாம் பாத்துக்கிறேன். ஆமாமா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ நடந்து போச்சு. அது எல்லாத்துல இருந்து அம்மாவை மீட்டு கொண்டு வரதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த கஷ்டத்துக்கு காரணமே நீங்க தானே. அப்புறம் என்ன? என்னது, அதுக்கு காரணம் இவரா? என்ன சொல்றீங்க? கண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா இவங்க எப்போதும் அப்படித்தானே விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு அதைத்தான் என்னமோ சொல்றாங்க. என்னங்க, லேட் ஆகுது, போலாமா? சின்னவர் பேசாமே இருக்காரு. என்னங்க? என்னம்மா? போலாங்க, எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? வாங்க. சரி, போலாம். இருங்க ஒரு நிமிஷம். அம்மாக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி தரேன், எடுத்துட்டு போங்க. ஆதி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு அண்ணா அப்படி சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பிரச்சனை இருக்கு, அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே. நல்ல வேலை, இப்பயாவது தெரிஞ்சது. பரம்பரை நகை, பரம்பரை சொத்தெல்லாம் வர வச்சிருக்காங்களா? அது எல்லாத்தையும் ஆட்டைய போடுறதுதான் இப்ப நம்மளோட வேலை. வீட்டுக்கு போன உடனே மாமியார் கிட்ட கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான்.
இங்கதான் புக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? வர வர உங்களோட வரலாறை கேட்கறதுக்காக வந்துகிட்டே இருக்கேன். அத்த வேதா, வாமா. என்னங்க அத்த, புக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்களை கீழே தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி ரூம்க்கு வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஆமாமா, நீங்களும் எல்லாரும் வெளியே போயிட்டீங்களா? வீட்லயும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் உள்ள வந்து சும்மா புக்கு படிச்சிட்டு இருந்தேம்மா. ஓ அப்படியாங்க அத்த. சரி சரி. ஏக்கண்ணு, எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அத்த. உங்ககிட்ட சும்மா பேசலாமேன்னு தான் வந்தேன். அப்படியா? வாமா வாமா, வந்து உட்காரு வா. வேதா கண்ணு, என்னம்மா என்ன அப்படி பாக்குற? இல்லத்த, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? என்ன நினைச்சா? ஏமா? இப்படியே பாத்துக்கிறதுக்கு ஒன்னும் தெரிஞ்சுக்கல அத்த. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கீங்க, அப்படி வாழ்ந்துட்டு இப்படி உங்களை பாக்குறதுக்கு தான் அத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வேதா, என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. அட ஏன் அத்த, எனக்கு அதை கேட்டதுல இருந்தே ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குத்த. ஒரு காலத்துல எவ்வளோ நகை போட்டுட்டு எவ்வளோ கம்பீரமா இந்த ஊரையே சுத்தி வந்தீங்களாமே. வேதா, இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? அத்த, இதெல்லாம் சுடரமா தான் எனக்கு சொன்னாங்க. ஒரு காலத்துல உங்க மாமியாரும் சரி, உங்க மாமியாரோட மாமியாரும் சரி, எல்லாம் நகையெல்லாம் போட்டுட்டு நல்ல கம்பீரமா இந்த ஊரையே சுத்தி வருவாங்க. உங்க மாமியாரோட மாமியார்லாம் குதிரை வண்டியில போவாங்க. அவ்வளோ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனா மாமா இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதெல்லாம் போட்டுக்கிறதே இல்லைன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுல இருந்தே உங்களை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கத்த. ஆமாமா, சுடர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஓ, அப்ப நீதான் இத்தனை நாளா என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தியா? இப்பயாவது சொல்ல போறியே. என் புருஷன் இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படித்தாம்மா இருந்தேன். எங்க மாமியாரும் அப்படிதான் இருந்தாங்க. எங்க மாமனாரோட அம்மா அப்பாவும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க சேர்த்து வச்ச நகை, அவங்க சேர்த்து வச்ச சொத்துன்னு தனியாவே நம்மளுக்கு பரம்பரை சொத்து பரம்பரை நகைன்னு இருக்குமா? அப்படியாத்த? ஆமாம்மா, என் வீட்டுக்காரருக்கு ஒரு அண்ணன் இருந்தாரு. அவருதான் இந்த வீட்டுக்கே பெரியவரு. ஆனா அவரோட பொண்டாட்டி சரியில்லம்மா. எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைன்னு அவரை கூட்டிட்டு தனியா போயிட்டாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டேன். அதனாலே எங்க மாமியார் என்ன கூப்பிட்டு எல்லா பரம்பரை சொத்து, எல்லா பரம்பரை நகையும் என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. சூப்பரு. இததானே எதிர்பார்த்தேன். ஆனா அந்த பரம்பரை நகையும் சொத்தும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. அப்படியாத்த? அதெல்லாம் எனக்கு போட்டு அழகு பார்த்தாங்க. ஆனா என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் எதையுமே தொட மாட்டேன்னு அப்படியே வச்சுட்டேமா. ஐயோ, எங்க வச்சாங்கன்னு எப்படி கேக்குறது? ஓ அத்த, மாமா இறந்த பிறகு ஒரு வாட்டி கூட அதெல்லாம் போட்டுக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரலையா? இல்லம்மா, அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சதுதான். அதுக்கப்புறம் அதை போய் கூட நான் பார்க்கல. போய் பார்க்கலனா எனக்கு புரியலத்த. அதெல்லாம் வேற எங்கேயாவது இருக்கா? அதாவது எப்படி கேக்குறேன்னா, பேங்க் அந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருக்கீங்களா? லாக்கர்ல அந்த மாதிரி? இல்லம்மா, எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு. என்னது, வீட்டுக்குள்ளதான் இருக்கா? இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. என்னத்த சொல்றீங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்கா? ஆமாமா, அந்த காலத்துல மரத்தாலேயே செஞ்ச பீரோ ஒண்ணு இருக்கு. நம்ம தாத்தா ரூம்ல கூட இருக்குமே, அந்த பீரோக்குள்ளதான் எல்லா நகையும் எல்லா சொத்து பத்திரம் அதுலதான் இருக்கு. சக்க. என் வீட்டுக்காரர் இறந்த அன்னைக்கு என் தாலி கொண்டு கலெக்ட்னாங்க. அப்படியே எல்லா நகையும் கழட்டி வச்சவதான். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு கூட நான் போய் பார்த்ததில்ல. அத்த, என்ன அத்த இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட அதை திறந்து பார்க்கவே இல்லையா? ஐயோ, நகையை விட்டு தள்ளுங்க. சொத்து பத்திரம்லாம் அதெல்லாம் பேப்பர் தானே அத்த. எலியெல்லாம் கடிச்சு போச்சுன்னா என்னத்த பண்றது? ஐயோ வேதா, நீ நினைக்கிற மாதிரி இந்த காலத்து பீரோ இல்லம்மா. அது எந்த இடத்துலயுமே ஓட்ட உடசல் இருக்காது. அந்த காலத்துல மரத்துல செஞ்ச பீரோ. அவ்வளோ சீக்கிரம் அந்த பீரோவை திறக்க முடியாது, யாராலையுமே திறக்க முடியாது. ஐயோ, இது என்னடாது? பீரோவை அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாதா? ஆஹா, எப்படியாவது அதுல என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. ஆர்வமா இருக்கே. என்னத்த சொல்றீங்க? பீரோவை திறக்க முடியாதா? ஏன், அதுக்கு சாவி இல்லையா? சாவியெல்லாம் இருக்குமா. என் மாமியார் அந்த சாவிய என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி போடு. ஓ, உங்ககிட்ட தான் இருக்காத்த. அப்புறம் என்ன, திறந்து பார்க்க வேண்டியதானே? இல்லனா சாவி என்கிட்ட கொடுங்க அத்த. நான் போய் திறந்து எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வேதா, சாவியை உன்கிட்ட கொடுக்கறத பத்தி ஒன்னும் இல்லம்மா. ஆனா எங்க மாமியார் என் கையில சாவியை கொடுக்கும்போது இந்த வீட்ல 2 மருமக வரப்போறாங்க. அந்த 2 மருமகள்ல யாரு நல்ல அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, யாரு நல்லா அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறாங்க, யாரு இந்த குடும்பத்தை
நல்லபடியா நடத்துறாங்களோ அவங்க கையில அந்த சாவியை நீ கொடுக்கணும்னு என்கிட்ட ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டாங்கம்மா. சத்தியம் கூட வாங்கியிருக்காங்க. அதுக்கு சாட்சி தாத்தா தான். அவரு கண்ணு முன்னாடி தான் சாவியை கொடுக்கணும்னு எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. அதனால ஆதிக்கும் கல்யாணம் ஆன பிறகு உங்க 2 பேர்ல யார் கையில சாவியை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். சரியாமா? ஐயோ, என்னடா அது ஈஸியான வேலையா இருக்கும்னு பார்த்தா இவன் நம்மள ரொம்ப கட்டுப்பேத்துற மாதிரி வேலை பார்க்கறாளே. ஆதிக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது, நான் எப்ப அந்த சாவியை வாங்குறது? ஐயோ ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதிக்கு கல்யாணம் ஆனது பிறகு ஆதியோட பொண்டாட்டிக்கே நீங்க அந்த சாவியை கொடுத்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. ச்சீ, என் வாயால இருந்து எப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. வேதா, இந்த வீட்டோட மூத்த மருமகளா நீ நல்ல வார்த்தை சொல்லியிருக்கம்மா. என்னதான் ஆதியோட பொண்டாட்டி வந்தாலும் நீ தானே என்னோட மூத்த மருமக. உனக்கு தான் எப்போதும் நான் முதல் உரிமை கொடுப்பேன். இருந்தாலும் இந்த சாவி விஷயத்துல என்ன பண்றது, எங்க மாமியார் அப்படி சொன்னதுனால நான் அப்படித்தானே நடந்துக்கணும். பார்க்கலாமா? ஆ சரிங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பத்திரம்லாம் நல்லபடியா இருக்கா, நகையெல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு பார்க்கலாம் தான் கேட்டேன். மற்றபடி நீங்க அந்த சாவியை யாருக்கு கொடுக்க விருப்பமா இருக்கோ அவங்களுக்கே கொடுங்க. ஆ சரிம்மா. அப்புறம் அத்தை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். இந்த பரம்பரை நகைன்னு சொல்றீங்களே, அது எவ்வளோ பவுனுக்கு இருக்கும்? அதுவா, எப்படியும் ஒரு 250 இருந்து ஒரு 300 பவுனுக்கு இருக்குமா. ஆத்தாடி ஆத்தா, 250 பவுன்ல இருந்து 300 பவுனா? தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு 300 பவுன் ஆட்டைய போட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். உலகத்துல பெரிய பணக்காரி நான் தான். அந்த சாவியை எப்படியாவது ஆட்டைய போட்டு பீரோக்குள்ள இருக்கிற நகையும் சுத்த பத்திரத்தெல்லாம் எடுக்கணுமே. இப்பவே அதெல்லாம் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன். என்ன பண்றது? இந்த கிழவி கிட்ட தான் அந்த சாவி இருக்கு. அதை எடுத்துட்டு போய் அந்த கிழவை ரூம்ல எப்படி? வேதா, சும்மா விட்டுறாதடி. ஆதியோட பொண்டாட்டி எவனு தெரியல, அவ மட்டும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டா சாவி அப்படியே கொத்தோட கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு எப்படியாவது ஆட்டைய போட்டுறடி. இதுக்கப்புறம் உன்னோட வேலை அதுக்கான ஸ்கெட்ச போடுறதுதான். வேதா, டடான்! மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமா நம்ம வீடியோ போடவே இல்லை. எல்லாரும் மிஸ் பண்ணீங்களா? இல்லையா, மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒன்றும் இல்லை மக்களே, போஸ்ட்ல போட்டிருந்த மாதிரி நம்ம சாய்க்குட்டிக்கு வைரல் ஃபீவர். தீபாவளியில இருந்தே கொஞ்சம் டல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் ஃபீவர் 103 டிகிரி போய் 102, 101 ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகி மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோவே போட முடியல மக்களே. பட் இப்போ சாய்க்குட்டி சூப்பர் ஃபைன், அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நேற்று நைட்டு வரைக்கும் கேட்டீங்க சாய்க்குட்டி எப்படி இருக்காங்க, ரிப்ளை பண்ணுங்கன்னு. ஒருத்தருக்கும் தனித்தனியாக பண்ண முடியல, அதான் வீடியோலேயே சொல்லிடலான்னு வந்துட்டேன். இந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாவே பாதிப்பாகுது. உங்களோட குழந்தைங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்களும் நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோவை பத்தி பேசாம எப்படி, நம்மளோட சமையல் எப்படி அதை சொல்லிட்டு போங்க. தீபாவளி அடுத்த நாளே போட்டிருக்கணும், என்ன பண்றது, லேட் ஆயிடுச்சு, சொல்லிட்டு போங்க. அப்புறம் நம்ம வேதாவை பாத்தீங்களா, அடுத்த மாஸ்டர் பிளானுக்கே இறங்கிட்டாங்க. வேதா கையில சாவி கிடைக்குமா, வேதா அந்த நகை பணத்தெல்லாம் எடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல நீங்க பாப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.